ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு பதம் 8 துர்பகோபதலோகோயம் யதவோ நிதராம் அபி சே சம்பசந்தோன விதுர் ஹரிம் மீனா இவோடுவம். மொழிபெயர்ப்பு. பல கிரகங்களை உள்ளடக்கிய இப்பிரபஞ்சம் துர்பாக்கியமானது. அதிலும் யாதவர்கள் அதிக துர்பாக்கியசாலிகள். ஏனெனில் நீரில் பிரதிபலிக்கும் சந்திரனை மீன்கள் உணராமல் தங்களைப் போல் ஒரு ஜந்து என்று எண்ணுவதைப் போல் பகவான் ஹரியுடன் வாழ்ந்தும் அவர் பரமபுருஷர் என்பதை இவர்கள் அறியவில்லை. பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான தெய்வீக குணங்களையெல்லாம் கண்டும் அவரை புரிந்து கொள்ளாத துர்பாகியசாலிகளான உலக மக்களை குறித்து உத்தவர் வருத்தப்படுகிறார். பகவான் கம்சனின் சிறைச்சாலையில் தோன்றிய நாள் முதற்கொண்டு மௌசல லீலை யது வம்சத்தின் முடிவு வரை பல அற்புத லீலைகளை அவர் நிகழ்த்திய போதிலும் உலக மக்களால் அவரை பரமபுருஷராக அறிந்து கொள்ள முடியவில்லை. பகவானுடன் நெருங்கிய தொடர்பு இல்லாத காரணத்தால் மூடர்கள் அவரை சரித்திர புகழ்பெற்ற ஒரு நாயகராக மட்டுமே கருதினர். ஆனால் பகவானின் குடும்ப அங்கத்தினர்களான யது வம்சத்தினர் அதைவிட பெரும் துர்பாகியசாலிகள் ஆவர். ஏனெனில் எப்பொழுதும் பரமபுருஷரின் சகவாசத்திலேயே இருந்தும் அவரை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உத்தவரும் தமது சொந்த துர்பாக்கியமான நிலையை குறித்து வருந்தினார். ஏனெனில் ஸ்ரீகிருஷ்ணரை அவர் பரமபுருஷராக அறிந்திருந்த போதிலும் அவருக்கு பக்தி கொண்டு செய்யும் அரிய வாய்ப்பை அவர் நன்கு பயன்படுத்தி கொள்ளவில்லை. மற்றவர்களுடையதைப் போலவே தமது துர்பாக்கியமான நிலையை குறித்து அவர் வருத்தப்பட்டார். தூய பக்தர் ஒருவர் தன்னை பெரும் துர்பாகியசாலி என்று நினைக்கிறார். பகவானிடம் உள்ள அளவு கடந்த அன்பே இதற்கு காரணம். இது உன்னதமான விரகதாபங்களில் ஒன்றாகும். சந்திரன் பார்க்கடலிலிருந்து பிறந்ததாக வேத நூல்களிலிருந்து அறியப்படுகிறது. உயர் கிரகங்களில் பார்க்கடல் ஒன்று உள்ளது. அங்கு பரமாத்மாவாக ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திற்குள்ளும் இருந்து கொண்டு அவர்களை கட்டுப்படுத்தும் பகவான் விஷ்ணு ஷீரோதக சாயி விஷ்ணுவாக வசிக்கிறார். உப்புக்கடலின் அனுபவத்தை மட்டுமே பெற்றுள்ளவர்கள் பார்க்கடல் இருப்பதை நம்புவதில்லை. இவர்கள் உலகம் கோ என்று அழைக்கப்படுவதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கோ என்றால் பசு. பசுவின் மூத்திரம் உப்புத்தன்மை உடையதாகும். ஆயுர்வேத மருத்துவத்தின்படி கல்லீரல் நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு பசுவின் மூத்திரம் மிகவும் பயனுள்ளதென கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய நோயாளிகள் பசுவின் பாலை அனுபவித்திருக்க மாட்டார்கள். ஏனெனில் கல்லீரல் நோயாளிகளுக்கு பசுவின் பால் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த நோயாளிகள் பசுவின் பாலை கொடுத்திராத போதிலும் பசுவிடம் பாலும் இருப்பதை அவர்கள் அறியலாம். அதைப் போலவே இந்த உப்புக்கடலால் சூழப்பட்டுள்ள இச்சிறிய கிரகத்தின் அனுபவத்தை மட்டுமே பெற்றுள்ளவர்களால் பார்க்கடலை காண முடியாத போதிலும் அப்படி ஒரு கடல் இருக்கிறது என்பதை வேத நூல்களிலிருந்து அறியலாம். இந்த பார்க்கடலிலிருந்துதான் சந்திரன் பிறந்துள்ளது. ஆனால் பார்க்கடலில் உள்ள சந்திரன் மற்றொரு மீன் என்பதையும் தங்களிலிருந்து அது வேறுபட்டது என்பதையும் பார்க்கடலில் உள்ள மீனால் அறிய முடிவதில்லை. மீன் சந்திரனை தங்களில் ஒன்றாக அல்லது ஒளியுள்ள ஒரு பொருளாக மட்டுமே நினைக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறியாத துர்பாகியசாலிகள் இத்தகைய மீன்களைப் போன்றவர்கள் ஆவர். பகவான் அசாதாரணமான செல்வம், பலம் முதலியவைகளை பெற்றிருந்த போதிலும் அவரை தங்களுள் ஒருவராகவே இவர்கள் கருதினர். இத்தகைய மூடர்கள் பெரும் துர்பாகியசாலிகள் என்று பகவத்கீதை உறுதி செய்கிறது. அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனும் ஆஸ்ரிதம். ஹரே கிருஷ்ணா.